ஒருத்தன் வருவானா இதெல்லாம் ரொம்ப தப்பு மேம். நான் பேச விரும்பல மேம். பேசினா மறுபடி பெரிய பிரச்சனையாகும். நான் எல்லாத்த பாலிஷ் தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ பேசுனா நான் பேச ஆரம்பிக்கணும். என் சொந்தக்கார பையன்கிட்ட நான் பசங்களை அனுப்பணுமா? இது நியாயமானு மட்டும் சொல்லுங்க. 4 வயசு பொண்ணு 5 வயசு பையன் அவங்க கிட்ட நான் அனுப்பணுமா? எவனோ ஒருத்தன் வருவானா அவன் வந்து இந்த பிள்ளைகிட்ட கூட்டு போனா நீங்க அனுப்புவீங்களா? இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்க வந்து பின்னாடியே வந்து இவனு வந்துருவாரு. பேசினவர் கூட சொன்னாரு மேடம், வேணா ஆசா நான் கூட்டிட்டு வரேன் பிள்ளைங்கள. யார் அந்த வேற ஆளு? சொந்தக்காரங்க மேடம், இவங்களுக்கு சொந்தக்காரங்க மேடம். எதுக்கு? நான் வரேன் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரேன், வந்து என்ன பிள்ளைங்களை அழைச்சிட்டு போ அப்படின்னாரு மேடம். அவர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது தான் நான் வரல. நீங்க பின்னாடியே யாரை வேணா வர வைப்பீங்க அப்படின்னு சொல்ற ஒரு காரணம் மேடம். கூட வேலை செய்யறானே மேடம் நான் வர சொன்னேன் மேடம். நீங்க அனுப்புவீங்களா மேம்? அதையும் என்ன சொல்லிட்டாங்க மேடம், அனுப்ப முடியாதுன்ட்டாங்க. சரி இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. ஆமாங்க மேடம். என்னாச்சு? எதுவுமே இல்லாம இன்னைக்கு நிக்குதுங்க மேடம். எங்க வீட்டுக்காரோட தாய் மாமே பேரன். ஒன்ன நம்பி நான் அனுப்ப மாட்டேன்டா. எவனையோ நம்ம எப்படி அனுப்புவேன்? நான் என் பிள்ளைங்கள 4 வீடு பிச்சை எடுத்து என் பிள்ளைங்களுக்கு நான் சோறு போடுவேன். நான் என் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன். அப்படிதான் நான் பாக்குறேன் மேம். நான் இந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லி நாங்க கூப்பிட்டு பார்த்தோம் மேம். இருக்கிற இடம் சொல்ல மாட்டேன் முடியாதுங்கிறா. அப்பனா என்ன அர்த்தம் மேம்? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இல்ல மேம், எல்லாத்துக்கும் காரணமும் 2 பேரும் தான் மேம். ஆசை 60 நாள் நோகம் 30 நாளுங்கிற மாதிரி ஒரு 5-6 வருஷம். என் பையன் 24 வருஷம் பையன் இருந்துட்டான் மேம். அதுக்கு காரணமும் இவன் தான். என்னாச்சு? பைக்கை எடுத்துக்கிட்டு போய் இவங்க 2 பேர் நல்லா ஜாலியா சுத்திட்டு அவன் பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேச மாட்டான், வண்டி ஆட்டோவில் ஏற மாட்டான், பஸ்ல ஏற மாட்டான். அவங்க தங்கச்சியை முசிறிக்கு எங்கிட்ட கொடுத்துருக்கான். அதுல கூட பைக்ல தான் சார் நானும் அவனு போவோம். பைக்கு சரி பண்ணி கொடுத்தாதான் கூட்டுப்போம். பைக் எனக்கு எடுத்துட்டு போயிட்டான். கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ கோவத்தில் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாங்க, பண்ணிக்கிட்டான். தங்கம் மேம் என் பிள்ளை 5 வருஷமா எனக்கு எது இவன் பிறந்ததுல இருந்து எனக்கு எதுவுமே பண்ணல. என் பிள்ளை என்ன தாங்கினான். 5 லட்சம் கடை வச்சுட்டு போயிருக்கான். நான் கட்டுறேன் மேம். வீட்டுக்கு சொந்தம் வேணுங்க. நான் ஒண்டி தான் மேம் இருக்கான் வீட்டில். பிச்சைக்காரி மாதிரி கரண்ட் இல்லாத வீட்டில் நான் இருக்கேன் அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. இவன் வாழட்டும், அவன் கூட வாழாம போகட்டும் மேம். அது எனக்கு மேட்டர் இல்லை. என் கண் பார்வையில என் பிள்ளைங்க 4 இருக்கணும், நீயும் இருக்கணும். இதுக்கு மட்டும் முடிவு சொல்லுங்க மேம். அப்படி எல்லாம் இருக்க முடியாது மேடம். எப்படி மேடம் அப்படி சொல்றாங்க? இத்தனை நாள் அந்த வார்த்தை சொல்லல இல்லைங்க மேடம். நீ போன பேச உனக்கு அருகதையே கிடையாது மேம். அதை அனுப்புனதான் என் தப்புன்னு சொல்லிட்டேன் நான். ஆனா வேவலி மேம் யாருக்கிட்ட ஆட்டோல ஏறி உட்காந்தோடனே நம்ம குடும்ப கதையை பூரா சொல்லிடுவான். இவ்வளோ என் பிள்ளை நான் மறைச்சே வைக்கல மேம். எல்லா தப்பு பண்ணுவோம் போட்டுக்கிட்டு நைட்டு புள்ள ஆசா 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 ஆசான்னு கூப்பிட்டு அந்த பிள்ளைய கொடுப்போம். ஆனா இவங்க வீட்டுல சரியே கிடையாது மேம். பெத்த புள்ள வந்தா எங்க மேம் அனுப்பணும்? நீங்களே சொல்லுங்க மேம். பெத்த புள்ள வந்து எந்த நாட்டுல மேம் பொண்ணு கோவிச்சுட்டு வந்தா அடுத்த ஒரு கம்பெனிக்கு போறேன்னா விடுவாங்க? சொந்த வீட்டுல போய் பக்கத்து வீட்டுல போய் உட்காந்தா கூட